ஸ்டூடெண்ட்ஸ் 12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 2 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய மீனிங் பார்த்தோம், அடுத்தது ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்டன்ட் பேமெண்ட்டு நம்ம ஃபார்மேட் பார்த்தோம். அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 71ல் எக்ஸைஸ் நம்பர் 1 ஃப்ரம் த information given flow prepare recipient payment account of Kurunji Sports Club for the year entered 31st December 2018. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் ஃப்ளோ யாருக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெசிடென்ட் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்போ கணக்கு முடிக்குன்னு பார்த்தீங்கன்னா 31st December 2018 பர்டிகுலரில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்டு அண்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது, அது பர்டிகுலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரிசிப்ட்டு பேமெண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் ரிசிப்ட்டும் கிரெடிட் சைடில் பேமெண்ட்டும் போடணும். ஓகேங்களா? இப்போ கேஷ் இன் ஹேண்டு. அப்போது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். என்ன சொன்னேன், ரெவன்யூ நேச்சரும் இருக்கும், கேபிட்டல் நேச்சரும் இருக்கும். அதேமாதிரி பேமெண்ட் சைட்லேயும் ரெவன்யூ இருக்கும், கேபிட்டல் இருக்கும். என்ன வராதுங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு கணக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு 1/1/2018. அப்போது எப்போ கணக்கு முடிக்கிறாங்க 31st December 2018. அப்போ என்ன இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. அப்போ கேஷ் இன் ஹேண்டு கேஷு 4000. அடுத்து பார்த்திங்கன்னா சேலரி பெய்டுங்கிறது என்னது, பேமெண்ட்டு. அப்போ என்ன செய்யணும், இது வந்து ரெக்கரிங் பேமெண்ட்டு. அப்போது கிரெடிட் சைடில் சேலரின்னு போடணும், அங்கே பேமெண்ட் சைடு இது 3000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. அப்போது மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன லைஃப் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கேபிட்டல் ரிசிப்ட்டு. அப்போ ரிசிப்டில் நீங்கள் போடணும் 10,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுங்கிறது யார்கிட்டருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க, மெம்பர்கிட்டருந்து. அப்போ நமக்கு ரிசிப்ட்டு, அதாவது ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு இது வந்து என்னது, ரிசிப்ட்டு. அப்போ இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட்டு. இப்போ ரிசிப்ட்டில் போடணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு. இப்போ ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது பார்த்திங்கன்னா ரெவன்யூ நேச்சர் உள்ளது. அப்போது டெபிட் சைடில் நீங்கள் ரெண்ட் ரிசீவ்டுன்னு போட்டால் போதும். அடுத்து பார்த்திங்கன்னா பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ்னாவே என்னது, செலவு. சார்ஜஸ்னாவே என்னது, எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். அப்போ பிரிண்டிங்க்கான சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ கேஷ் தானே வெளில போகுது, கேஷ் அவுட்ஃப்ளோ. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, கேஷ் உள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு ரிசிப்ட்டு, கேஷ் வெளியில் போனால் அது என்னது உங்களுக்கு பேமெண்ட்டு. அப்போ இதை பாருங்கள், பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ்னால் என்ன அர்த்தம், சார்ஜஸ் பிரிண்டிங் சார்ஜஸ்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டுன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல ரிசீவ்டுனாவே என்ன அர்த்தம், ரிசிப்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? லாக்கர் ரெண்டு ரிசிப்டு. டோர்னமெண்ட்டுக்கான ரிசிப்ட் வந்திருக்கு. அப்போது ரிசிப்ட்னா உள்ளே பெறுறது. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் போடணும் 14,000. டோர்னமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இப்போ எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நீங்கள் 10,500 பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸுங்கிறது என்னது, கேபிட்டல் பேமெண்ட்டு. ஓகேங்களா? இது ஒன் டைம்ஸ் கூடியது. அப்போ இது இங்கே வந்து வரும் பேமெண்ட் சைடில், கிரெடிட் சைடு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கணக்கில் நம்ம என்ன செஞ்சோம், எது டெபிட் சைடு வரும், எது கிரெடிட் சைடு வரும். அதாவது டெபிட் சைடுங்கிறது ரிசிப்ட்டும், கிரெடிட் சைடுங்கிறது பேமெண்ட்டுங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71ல் இருக்குது, எக்ஸைஸ் 1ன்னு சொன்னேன். இப்போ கணக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் புக்கில். இது எப்படி போடுறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த புக்ஸ் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர் 31st December 2018. ஓகே, இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. அப்போ நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு நீங்கள் கணக்கு பண்ணணும், ரெண்டு பக்கமும் போடணும், சிங்கிள் சைடு போடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ரிசிப்ட் சைடு, இது பேமெண்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னது, இட் இஸ் ஏ ரியல் நேச்சர். கம்ஸின்லாம் இங்கே வரணும், அதாவது இன்ஃப்ளோ உள்ளது எல்லாமே இங்கே வரணும், அவுட்ஃப்ளோ உள்ளதெல்லாம் இப்போ அங்கே வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு 1/1/2018. அப்போ இது எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா 2 இந்த பக்கம் 2, இந்த பக்கம் பை. அப்போது இது பேலன்ஸ் ப்ராட் டவுன். அப்போ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு கேஷ் பேலன்ஸ் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கணக்கில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கேஷ் இன் ஹேண்ட்
கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு 4000 கேஷ் இன் ஹேண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சேலரி பெய்டுங்கிறது என்ன சொன்னேன் பேமெண்ட்டு. அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ வெளில போகுது, அப்போ பேமெண்ட்டில் போடணும். அப்போ சேலரி எவ்வளவு 3000. அடுத்து என்ன இருக்குது லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு இருக்குது. அப்போ என்னது ரிசிப்டில் போடணும். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் நேச்சர் ரிசிப்ட் சைடில் போடணும். அப்போ ரிசிப்டில் நீங்கள் போடுங்க டு லைஃப் மெம்பர்ஷிப். அதாவது ஒட்டுமொத்தமாக கொடுத்துட்டாங்க, ஒரே டியூவாக மெம்பர்ஷிப் ஃபீஸை கொடுத்துட்டாங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு 10,000. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. இது சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ்லேருந்து வருது. இது வந்து மந்த்லியாக இருக்கலாம், குவார்ட்டர்லியாக இருக்கலாம், ஆஃப் இயர்லியாக இருக்கும். நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு காமனாக கொடுத்துட்டாங்க. அப்போ இது ரெசிப்ட்லேயே போடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளவு 15,000. அடுத்து பாருங்கள் ரெண்ட் ரிசீவ்டு. அப்போ ரெண்ட் ரிசீவ்டுங்கிறது பார்த்திங்கன்னா இன்கம் தான். அப்போ ரிசிப்ட் சைட் தான் போடணும். ரெண்ட் ரிசீவ்டுனாவே இங்கே தான் போடணும். ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளவு 2000. ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. அப்போ லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டும் பார்த்திங்கன்னா ரிசிப்டில் தான் போடணும். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளவு 1000 rupees. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ரிசிப்ட் 14,000. டோர்னமெண்ட் ரிசிப்ட் எவ்வளவு இருக்குது 14,000 இருக்குது. 14,000. அடுத்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் எக்ஸ்பெண்டிச்சரில் போகணும். அப்போ பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு 10,500. அடுத்து பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸுங்கிறது ஒன் டைம் செய்யக்கூடியது, அதாவது கேபிட்டல் பேமெண்ட் சொல்லுவோம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 25,000. ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா. ரிசிப்ட் போட்டாச்சு, பேமெண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம எந்த பக்கம் அமௌண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் கிரெடிட் சைடில் 35, 38 தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் பாருங்கள் அதிகமாக இருக்குது, அதாவது டெபிட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. இப்போது 0, 0, 0, 5, 7, 12, 12 நாளும் 16க்கு 6, பாக்கி 1, 2, 3, 4, 46,000 வருது. 46,000 வருது. அப்போது டோட்டலாக போத் சைட் 46,000. ஓகேங்களா. இப்போ குறையிறது தான் நமக்கு என்னது பேலன்ஸ் சிடி. இப்போ நம்ம குறையிறது தான் என்னது பை பேலன்ஸ் சிடி. இது அண்டர்லைன் பண்ணிங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே பேலன்ஸ் சிடி போட்டிருக்கோம். அப்போ ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும் பேலன்ஸ் சிடி இருக்கும். என்ன இருக்கணும் இங்கே கேஷ் இன் ஹேண்டாக இருக்கிறதுனால நமக்கு என்னது கேஷ் பேலன்ஸாக தான் வரும். இங்கே கேஷ் இன் ஹேண்டாக தான் வரும். கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோதுன்னு பாருங்கள். அப்போ 0, 0, இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 5, அப்போ 5, 10, 500 இருக்கா. பாருங்கள் இதில் பிரிண்டிங் எக்ஸ்பென்சஸ் விட்டாச்சு. பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் விட்டாச்சு. பிரிண்டிங் சார்ஜஸ்னாலும் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்போ 2,500. ஓகேங்களா. அப்போ இதில் ஒன்று மிஸ் பண்ணிடுச்சு.
இப்போ பாருங்கள் 5 10 அதாவது இது கிடையாது 5 10 அப்போ 0 வரும் 5 10 0 பாக்கி 1 4 5 7 7னா 7 இங்கே என்ன இருக்குது இப்போ 5 10 10க்கு 0 பாக்கி 1 இருக்குது 4 9 9 2 11 11னா இங்கே 6 இருக்குது 11 5 16க்கு 6 பாக்கி 1 2 4 இருக்குது அப்போ எவ்வளவு பேலன்ஸ் வருது 5000 வருது ஓகேங்களா இப்போ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் கேஷ் இன் ஹேண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட்டில் கேஷ் இன் ஹேண்ட் போட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா சேலரி பெய்டுங்கிறது ரெக்கரிங் நேச்சர் பேமெண்ட் இது இப்போ பேமெண்ட் சைட் போட்டேன் லைஃப் மெம்பர்ஷிப்புங்கிறது ரிசிப்ட்டில் போட்டேன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுங்கிறது 15,000ங்கிறது அதுவும் ரிசிப்ட்டில் போட்டாச்சு ரெண்ட் ரிசீவ்டும் இதில் போட்டாச்சு ரிசிப்ட்டில் ஏன்னா இதுவும் ரிசிப்ட் தான் பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ் 2500 இது அசல் அப்ளை பண்ண விட்டுட்டேன் இது நீ போட்டாச்சு பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ்ங்கிறது 2500 பிரிண்டிங் சார்ஜஸ் 2500 போட்டாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டுங்கிறதும் பார்த்திங்கன்னா ரிசிப்ட்டு போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் ரிசிப்ட் 14,000 வருங்க ரிசிப்ட்டில் போட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸுங்கிறது பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு அப்போ பேமெண்ட்டில் போட்டாச்சு 25,000 இப்போது டோட்டல் பண்ணால் 46,000 வந்தது இதுலேருந்து நான் லெஸ் பண்ணால் 5,000 வந்துச்சு இதுதான் ஆன்சர் நமக்கு கேஷ் இன் ஹேண்ட் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் பேமெண்ட்டில் எது வராதுங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கும் இதை கவனிச்சிங்க இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கோட ரிலேட்டட் கிடையாது இப்போ நான் என்ன சொன்னேன்னா ரெசிடென்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல் கேஷ் ட்ரான்சாக்ஷன் வரும் கேஷ் ஆர் பேங்க் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வரும் ஓகேங்களா அது கேபிட்டல் நேச்சராக இருக்கலாம் ரெவன்யூ நேச்சராக இருக்கலாம் கேபிட்டல் பேமெண்ட்டாக இருக்கலாம் ரெவன்யூ பேமெண்ட்டாக இருக்கலாம் அப்போ எல்லாமும் வரும் அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்டில் என்ன வரும் சொன்னேன் ஆல் ரிசிப்ட்டு அண்டு பேமெண்ட் வரும் எல்லாமும் வரும் ஓகேங்களா இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆல் ரிசிப்ட் பேமெண்ட் வரும் அடுத்து என்ன சொன்னேன் ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன் ஒன்லி கேஷ் ஆர் பேங்க் ட்ரான்சாக்ஷன் இருக்கும் அப்போ எது இருக்காது உங்களுக்கு தெரியுதில்ல கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா அப்போ என்ன இருக்காது நான் கேஷ் ஐட்டம் இருக்காது அப்போது நான் கேஷ் ஐட்டம் இதில் இருக்காது நான் கேஷ் ஐட்டம்ஸ் என்ன நான் கேஷ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்யூடு அண்டு அக்யூடு இன்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆர் நாட் shown in receipt and payment account புரியுதுங்களா இது முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும் இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டுனா எல்லா ரிசிப்ட்டும் பேமெண்ட் வரும் அது கேபிட்டல் ரிசிப்டாக இருக்கலாம் ரெவன்யூ ரிசிப்டாக இருக்கலாம் கேபிட்டல் பேமெண்ட்டாக இருக்கலாம் ரெவன்யூ பேமெண்ட்டாக இருக்கலாம் அடுத்தது ஒன்லி கேஷ் ஆர் பேங்க் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும் நான் கேஷ் ஐட்டம் வராது டு நாட் அப்பேர் இந்த ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்கன்னா எது வராது டிப்ரிஷியேஷன் ஏன் வராது டிப்ரிஷியேஷனுங்கிறது என்னது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸாக சொல்லலாம் எதுக்கு ஒரு பர்டிகுலர் அசட்டில் என்னது இதை ரெடியூஸ் ஆகிறது ஒரு பர்டிகுலர் அசட்டில் டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணும்போது என்னது ரெடியூஸ் ஆகும் அப்போ இது லாஸு இது வந்து என்னது பிஎன்எல்ல போகும் பிஎன்எல் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும் இது இப்போ டிப்ரிஷியேஷனுங்கிறது வந்து என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவீங்க டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்டிகுலர் அசட்டு இது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணுதுன்னா ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிப்ரிஷியேஷன் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கேஷே இல்லை ஜேர்னல் சொல்லும் போது இப்போ கேஷ் சொல்கிற மாதிரி ஜேர்னல் வரும் அப்போ அதுதான் நான் கேஷ் ஐட்டம்னு பேர் இதுக்கு பேர் என்னது நான் கேஷ் ஐட்டம் அடுத்து பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன ஆகும் இது ஒரு லயபிலிட்டி இது ஒரு
லைபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? லைபிலிட்டி. அப்போ லைபிலிட்டினா இதுக்கு என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டினா என்ன? எக்ஸ்பென்சஸ் கொடுக்காம இருக்கிறது. எக்ஸ்பென்சஸ் கொடுக்காம இருக்குது. அப்போ எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் பெய்டு, இட்ஸ் கால்டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். கொடுக்காம இருக்கிறது. அப்போ லைபிலிட்டி. லைபிலிட்டிங்கிறது என்னது? என்ன ஜேர்னல் போடுவீங்க நீங்கள்? எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்டட் ஆர் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்போ இது என்னது? நான் கேஷ் ஐட்டம். அடுத்து அக்யூர்டு இன்கம். இப்போ அக்யூர்டு இன்கம் என்ன? இன்கம் வர வேண்டியதை நம்ம வாங்காமல் இருக்கிறது. அப்போ இன்கம் விச் ஹவ் பீன் ஏர்ன் பட் நாட் ரிசீவ்டு. இன்கம் வந்து பெறாமல் இருந்தால் அதுக்கு பேர் அக்யூர்டு. அக்யூர்டுனா கூடி உள்ள. அப்போ என்ன அர்த்தம்? அக்யூர்டு இன்கம் அக்கௌண்ட். அக்யூர்டு இன்கம்ங்கிறது அசெட்டாக போயிடும். அக்யூர்டு இன்கம்ங்கிறது அசெட்டாக சொல்கிறோம். அப்போ அக்யூர்டு இன்கம் அக்கௌண்டட் ஆர் டு இன்கம் ரிசீவ்டு. அப்போ இதுவும் நான் கேஷ் ஐட்டம். புரிஞ்சுங்களா? இப்போ இதெல்லாம் வராது. இதில் நான் கேஷ் ஐட்டம் வந்து எதில் வராது? ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வராது. எது வரும்? ஒன்லி கேஷ் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம்.